திரு உள்ளம் நிறைவேற எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துளியானது பால் ஜெயராஜ் என்பவருடைய 68வது பிறந்த நாள் என்று பலியாகும். ஜோஸ்பின் சிசிலி என்பவருடைய நினைவு பலியாகும். லவ்ரன் மாசி என்பவருடைய 4வது பிறந்த நாள் என்று பலியாகும். ஜேசி ஜார்ஜ் என்பவருடைய 3வது பிறந்த நாள் என்று பலியாகும். பேஷல் ஒரு பாதநபர் தன்னுடைய உடல் நலத்திற்காகவும் பலியிட்டு கொடுக்கிறார்கள். கடவுள் இவர்களுக்கு வேண்டிய நலன்களையும் அருளையும் தாராளமாக கொடுத்தருளும். இறையருளால் இவர்களை நிரப்பி காத்திட பலியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனைச் சேர்ந்த சுசைமேரி ஜான் சாலமோ, சுசைமேரி ஆரோக்கிய சுவாமி, கனிக்குமார் மேல் ஜோசப், ஹிருதய சுவாமி, உத்திரம் அலெக்சாண்டர், பிரான்சிஸ் மரியர் பெனடிக், மேரி ஜோஸ்பின், ரயன் பாபு, கிறிஸ்டோபர் ஸ்டீஃபன், மகேஷ் பாபு, ரோஸ்வின் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் உத்தரகிற இடத்தில் விதிக்கப்படுகிற ஆன்மாக்கள், லூயிசா ரைமன் என்பவருடைய 10வது மாத நினைவு பலியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களை தனது மாண்பீட்டுக்கு ஏற்றருளவும் பலவீனங்களை மன்னிக்கும் இறைவன் தனது இரக்கத்தை வெளிப்படுத்தி இவர்களுக்கு புனித தோழமையில் பங்களித்துள்ள இப்பலிகளை நாம் இறைஞ்சுவோம். இந்த திரு அவையானது புனித அடிலை என்பவரை நினைத்து பார்க்கிறது. தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்ப சூழலில் கூட தன்னுடைய இறை நம்பிக்கை வெளிப்படுத்தி கிறிஸ்தவத்தையும் நற்செய்தியும் பரப்புவதற்கு தன்னை கையளித்தவர். அதற்காக தான் சந்தித்த சிக்கல்கள், இடர்பாடுகள் அனைத்தையும் உறுதியுடன் தாங்கி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்துவை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை தன்னுள் விதைத்த புனித அடிலே கற்றுத்தருகிற வாழ்வு பாடத்தை நமதானதாக ஏற்றுள்ள இப்பலியில் இறைஞ்சுவோம். இறைவனுடைய பேரருள் இந்த நாள் முழுவதும் நம்மை காத்திட நம்ம ஒருவருக்காகவும் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆமென்.
போன்றவை, நீர் அருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர் கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரையின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாயை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிளையமான் திருவுரை கூறியது. பேரோரின் புதல்வன் பிளையமான் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னத அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவனின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்பட்டவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்பொழுது அன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பில் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்க, இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உன் விழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நெறிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 21 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தார், மனிதரிடம் இருந்தார் என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்டார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர்
என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் நண்பர்களே, அடுத்தவருடைய இதயங்களில் வாழ்கின்ற அளவிற்கு நாம் நமது வாழ்வு முறையை அமைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. நம்மை முன்னுதாரணமாக எடுத்துச் சொல்லுகிற வாழ்வு முறையை கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்வு முறையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதை ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எண்பித்து காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்கின்ற வேளையிலே நேரடியாக பதில் சொல்வதை விடுத்து திருமுழுக்கு யோவானை அவர் மேற்கோள் காட்டுகின்ற உன்னதமான நிகழ்வை நாம் வாசித்தோம். திருமுழுக்கு யோவானை குறித்து ஆண்டவர் இவ்வளவுக்கு உயர்வாக பேசியிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர் தனது வாழ்வு முறையை அமைத்திருக்க முடியும் என்பதை அவருடைய வாழ்வு முறை நமக்கும் கற்றுத்தருகிறார். எனவே திருமுழுக்கு யோவானை போல நம்மை அடுத்தவர் உயர்வாக கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு முறையை அமைத்துக் கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கு யோவானை பற்றி உயர்வாக மேற்கோள் காட்டுகிறார் என்றால் எந்த அளவிற்கு திருமுழுக்கு யோவான் இயேசுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்டுணர முடியும். எனவே நமது வாழ்வில் அடுத்தவருடைய இதயங்களில் நாம் இருக்கிறோமா? அடுத்தவருடைய உள்ளத்தில் நாம் குடிகொள்ளக்கூடிய அளவிற்கு நமது வார்த்தையும் நம் செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றனவா? அல்லது ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கேட்டு பார்ப்போம். எனவே பிறருடைய இதயங்களில் வாழ்கின்ற அளவிற்கு நமக்கான நம்பகத்தன்மை உறுதிப்படுத்துவோம், நமக்கான வாழ்வு முறையை அர்த்தப்படுத்துவோம். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய். என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய
இறைப்பற்றுடன் கொண்டாடுவீர் எங்களுக்கு கொடுத்துள்ளமை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னும் அழையாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் வாக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து உணர்ந்தறிந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வாக திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாமல் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமொழித்த மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வழிபடும் வாக்களித்த உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே உமது ஆட்சியை பாடுவதாவது. தூயவர் 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 வான்படை ஆண்டவரே, நன்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் முற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை குறைந்து தாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமும் ஆவியங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் மனித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமிருந்து தேவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
நோக்குடன் தொழில்கள் மகள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நான் நினைவு கூறுகிறேன். சுசிமேரி, ஜான் சாலமன், சுசிங்கரியாரி, சாமி கனிகம், வாழ்வே ஜோசப், இருதய சுவாமி, உதிர் அலெக்சாண்டர், பிரான்சிஸ், மரி பெனடிக்ட், ஜோஸ்பின், பிரேம்பா, கிறிஸ்டோபர், ஸ்டீவன், மகேஷ் பாபு, ரோஸ்வின் குடும்பத்தில் இருந்து இறந்து திரிகளிடத்தில் ஏற்படுகிற ஆன்மாக்கள் லூயிசா மற்றும் ரைமன் என்பவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். இன்று தங்களுடைய நன்றி பலி வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய பால் ஜெயக்குமார், ஜோசபின் சிசிலி, லவுரன் நாயக், ஜேசு ஜார்ஜ் என்பவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தவராக புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனித மரபருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியார் எல்லாம் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையரை தூவரும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதி நெறியுடன் அருளும் என்ற உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருந்தோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே வழித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் அறிந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பிறருடைய இதயங்களில் வாழ்கின்ற வாழ்வு முறையை அமைத்துக்குள் அழைத்து தருகிற ஆண்டவர். விடுவிருந்தலை தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா காட்டுமே உமது வழியை இறைவா உமது நெறியை கற்றுக் கொடுமே உமது கற்றுக் கொடுப்பீர். உமது உண்மை அழைத்து செல்வே உமது
கண்கள் உம்மை நோக்குகின்றன. கவலையாலே வாடுகின்றேனே, கவலையினாலே வாடுகின்றேனே. கண்ணீரிலிருந்து மீட்டருள்வீரே, கண்ணீரிலிருந்து மீட்டருள்வீரே, கருணையின் தேவா இறங்கிடுவீரே, கருணையின் தேவா இறங்கிடுவீரே. என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பட்டியலிய செய்த பிறரும் தொடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டைகளையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதலில் மாற்றம் பெறவனுமாக. ஜூபிலி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே என் மீட்பரின் கல்வியையும் நன்மையையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரின் நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்வோம். நிலையில் இருப்பவர் மீது கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பிறருடைய இதயங்களில் வாழும் முறையை அமைத்துக் கொள்ள இன்று வாருங்கள் வாழ்வுகளை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு காலம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம். அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த